இன்றைக்கி சரோஜா சமையலில் முட்டையும் முட்டைக்கோஸும் சேர்த்து பொரியல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முட்டைக்கோஸை நல்ல நீல வாக்கில் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியில் என்ன அதை நல்லா கழுவி தான் நம்ம வைக்கணும். ஒரு துண்டு தேங்காயை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் வச்சுருக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காயையும் பெருஞ்சீரகத்தையும் மிக்சியில் போட்டு துருவல் மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு. கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சுக்கோல அதை போடணும். கடுகு உளுந்து பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் ஊற்றி உள்ளே போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா நிறமாறிட்டு இனிமேல் நம்ம முட்டைக்கோஸை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த முட்டைக்கோஸை எடுத்து அதில் போட்டுடணும். வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் வெந்த உடனே நம்ம தண்ணிக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை எடுத்து இதில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போடணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போடணும். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இனிமேல் நம்ம இதை மூடி வச்சிடணும். இப்போ நம்ம மூடி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை நம்ம கிண்டணும். இன்னும் இதை இப்படி கிண்டி விட்டுட்டு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு அந்த நம்ம கிண்டி விடும் போதே உப்பு சரியான்னு பார்த்துக்கலாம் உப்பை. அதுக்கப்புறம் நம்ம இதை தட்டை வச்சு திரும்ப மூடி வச்சுக்கணும். இதில் இனிமேல் நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் அடித்து வச்சுருக்கேன்ல அதை இனிமேல் இதில் அப்படியே ஊற்றி கிண்டணும். முட்டையில் ஊற்றி கிண்டணும். நல்லா கிண்டணும். முட்டை நல்லா வேகணும். இனிமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை இதில் போட்டு தேங்காய் துருவலை இதில் போட்டு நல்லா கிண்டிடணும். அவ்வளோதான். நல்லா கிண்டிடணும். எல்லாம் நல்லா ஒன்று சேரும்படி நல்லா கிண்டிடணும். இந்த சமையலில் முட்டையும் முட்டைக்கோஸும் சேர்ந்த முட்டை பொரியல், சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிற்று. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.